சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளையும் அவமானங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும், இந்த மார்ச் மாதத்துல சிம்மராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி அறகுறையா வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட நீங்க தவற விட போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்புல இருக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சில அற்புதமான சூழ்நிலைகள் இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில சூப்பரான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் 2 மடங்கா அதிகரிக்கும். இவ்வளவு நாளா உங்களை சுத்தி துரோகிகளும் எதிரிகளும் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல உங்களை சுத்தி நல்லவங்க இருக்க போறாங்க. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை சுத்தி இருக்க போறாங்க. சொந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களாகவே இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்களை புரிஞ்சு நடந்துக்க போறாங்க. உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்க போறாங்க. ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாவே ஒரு சில எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு உட்கார்ந்துருப்பார். அப்படிங்கறதால இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களும் எதிர்பாராத யோகங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. கண்டக சனியால இவ்வளவு நாட்களா நீங்க அனுபவிச்சுட்டு வந்த வேதனைகள்ல இருந்தும் போராட்டங்கள்ல இருந்தும் ஒரு விடுதலையை இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுலயும் முக்கியமா உங்க ராசியோட அதிபதி களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது வீட்டுல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழலை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. ஓரளவுக்கு அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து கூட நல்ல விதமான உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும். முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களோட குழந்தைகள் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை கோபப்படுத்துற மாதிரியோ அல்லது நீங்க ஏமாந்து போற மாதிரியோ அவங்க ஒருபோதும் நடந்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ராசியோட அதிபதி களத்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படின்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, உங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான பண வரவை இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல நீங்க கட்டாயமா எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலோ அல்லது திடீர் பண இழப்புகளோ இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்க தொழில ஏதாவது மாற்றங்களை செய்யணும், தொழிலை விரிவுபடுத்தணும், தொழில ஆட்களை சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா ஆட்களை நீக்கணும், அந்த மாதிரியான திட்டங்களோட இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களை முழுமையா பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்துல தொழில் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும், நஷ்டத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைன்னா பெரிய ஒரு தொகையை தொழில முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னா இன்னும் 2-3 வருஷத்துக்கு அந்த ஐடியாவை ஒத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னதான் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புல இருந்தாலும் தற்சமயம் நீங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்துக்குள்ள வரப்போறீங்க. அப்படிங்கறதால சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது தொழில பெரிய அளவுல முதலீடு பண்ணி தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கோ இந்த மார்ச் மாதம் அவ்வளவு உகந்த காலகட்டமா இருக்காது. நீங்க சின்ன அளவுல முதலீடு பண்றீங்க, சின்ன மாற்றங்களை தொழில செய்றீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல தாராளமா செய்யலாம். அந்த மாற்றங்களும் முயற்சிகளும் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது, ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பெரிய அளவுல முதலீடு பண்ணி புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது பெரிய அளவுல முதலீடு பண்ணி தொழிலை விரிவாக்கம் பண்றது, இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாத்தையுமே இன்னும் 2-3 வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல சிம்மராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலமே உங்களோட துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு வரக்கூடிய அஷ்டம சனியை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க இப்பவே தயாரா இருங்க. ஒரு சில ஜோதிடர்கள் சொல்றதை கேட்டுட்டு இந்த அஷ்டம சனி நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்குமோ, நம்மளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்திடுமோ, குடும்ப வாழ்க்கையை நம்ம நிம்மதியா வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருமோ, கடன் தொல்லையால நம்ம அசிங்க
அசிங்கப்பட்டுருவோமோ, அவமானப்பட்டுருவோமோ, நோய் நொடிகளால நம்ம வாழ்க்கையில பணத்தை பூரா இழந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்க பயந்துகிட்டே இருக்காதீங்க. இந்த அஷ்டம சனி காலகட்டம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை எதிர்த்து நான் மன உறுதியோட போராடுவேன் அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. உங்களோட தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் நீங்க முழுமையா இழக்காத வரைக்கும் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னதான் கிரகங்கள் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்தாலும், பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய அளவுக்கு மன வலிமை உங்களுக்கு பிறப்பிலேயே இருக்குது அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சிம்ம ராசி அப்படின்னாலே சிங்க மாதிரி கர்ஜிக்கக்கூடிய ஒரு ராசி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை பார்த்தும் ஒதுங்கி போகாத ஒரு ராசி, பிரச்சனைகளை நேருக்கு நேரா நின்று சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையை மட்டும் எந்த ஒரு சூழலையும் விட்டுறாதீங்க. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்போ உங்களை விட்டு விலகுதோ அப்போதான் நீங்க தோத்து போவீங்க. அது வரைக்கும் உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கறதையும் நீங்க முழுமையா நம்பியே ஆகணும். அடுத்ததா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். உங்க வாழ்க்கை துணை கூட பிரச்சனை ஏற்படலாம், அப்படி இல்லைன்னா குடும்பத்துல அப்பா அம்மா கூட பிரச்சனைகள் ஏற்படலாம், தம்பி தங்கைகள் உங்களுக்கு ஏதாவது குடைச்சல்களை கொடுக்கலாம், சொந்த பந்தங்கள் மூலமா நெருக்கடிகள் ஏற்படலாம், முக்கியமா உங்களோட நண்பர்கள் மூலமா கூட நீங்க ஒரு சில ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிறதுக்கு கூட இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். அப்படிங்கறதால சொந்த பந்தங்களே எதிரியாக கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏற்படும். நண்பர்கள் துரோகிகளா மாறுவாங்க. யாரை நீங்க மலை போல முழுமையா நம்பி இருந்தீங்களோ அவங்க மூலமாவே நிறைய ஏமாற்றங்களும் அவமானங்களும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல இருக்கிற யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாருமே உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி அல்லது பொது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான மதிப்பும் மரியாதையும் வெளியிடங்கள்ல கிடைக்கவே கிடைக்காது. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசி அன்பர்கள் என்னதான் மாடா உழைச்சாலுமே கேலி பேச்சுக்களையும் கிண்டல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். இதனால உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள்ல நீங்க மூக்க நுழைக்கவே கூடாது. அதிகமா பேசுறதையும் நீங்க கண்டிப்பா குறைச்சே ஆகணும். முக்கியமா உங்களோட சக பணியாளர்களையோ அல்லது மேல் அதிகாரிகளையோ இந்த காலகட்டத்துல நீங்க முழுமையா நம்பவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையுமே ஒரு சந்தேக கண்ணோடையே பார்க்கணும். நீங்க அசந்த நேரமா பார்த்து உங்க பின்னாடி குழி பறிக்கிறதுக்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே போல சொந்த பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லயும் சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட கஷ்டத்தையும் வேதனையையும் புரிஞ்சுக்காம உங்களோட சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்து நிப்பாங்க. உங்களோட ரத்த சொந்தங்கள் உதவின்னு கேட்டு வந்து நிப்பாங்க. முக்கியமா உங்களோட நண்பர்கள் கூட உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்து நிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதே சமயம் இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில நீங்க யாருக்காவது உதவிகளை செய்யறீங்க அப்படின்னா அந்த உதவிகள் மூலமா உங்களுக்கு எல்லளவு கூட லாபம் அப்படிங்கிறது கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க செய்யற உதவிகள் மூலமாவே உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஏற்படலாம். ஒரு சில நேரங்கள்ல நீங்க அவமானங்களையும் பண இழப்புகளையும் சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கிட்டு உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்க. மாதத்தோட பிற்பகுதியில யாருக்கும் இறக்கப்பட்டு எந்த ஒரு உதவியையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.